Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி பற்றி படிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.1 கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். ப்ரூவ் தட் tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square thetaன்னு நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் LHS எடுத்துகிட்டு இருக்க பாருங்கள். tan square theta minus sin square theta நமக்கு தெரியும் trigonometry ஐடென்டிஸில் நம்ம tan theta is equal to sin theta divided by cos theta. ஸோ அந்த tan square thetaக்கு பதிலாக நம்ம sin square theta by cos square thetaன்னு ஃபஸ்ட்டு ரைட் பண்ண போகிறோம். sin square theta divided by cos square theta. இந்த மைனஸ் sin square theta அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இந்த டேர்ம்லேயும் sin square theta காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ sin square thetaவை நான் காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது? நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் cos square theta இருக்குது. மைனஸ் sin square வெளியில் வந்துருச்சு, அப்போ இங்கே 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா sin square thetaவை அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஹோல் நம்பர் மாதிரி இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த காஸ் ஸ்கொயரை இதோட வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு ஆல்ரெடி சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்கள், இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நான் இந்த பார்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போகிறேன். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வருது நமக்கு? டான் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. பாருங்கள், RHS இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் சேமாக வந்துருச்சு இல்லைங்களா? தட் இஸ் RHS, hence proved. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.2 போகலாம். தேங்க்யூ வெரி மச். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.2 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை sin n நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. LHS எடுத்து எழுதிக்கலாம். sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம ஒரு காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். கீழே டினாமினேட்டரில் பாருங்கள் 1 ப்ளஸ் காஸ் ஏ இருக்கு இல்லையா? அப்போ நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும்னா 1 மைனஸ் காஸ் ஏயால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் காஸ் ஏ, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. சப்போஸ் இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்போ ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணலாம். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ, சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருது நமக்கு? சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ அப்படியே எழுதிக்கலாம். இது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி மாதிரியும் ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கா? அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன வரும் நமக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏங்கிற பிளேஸில் 1 இருக்குது, பிங்கிற பிளேஸில் காஸ் ஏ இருக்குது. டிவைடட் பை 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. நமக்கு தெரியும், ஐடென்டிட்டியில் படிச்சிருக்கிறோம். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏவை அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் கே பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? நம்ம சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த சைன் ஏவும் இந்த ஸ்கொயரில் ஒரு சைன் ஏவும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் பார்ட் நமக்கு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏன்னு வரும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ விச் இஸ் RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். Thank you students.